பாருங்கய்யா, பொழைக்கிறதுக்காக உங்க ஊருக்கு வந்தா எங்களை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும்யா. நீங்க தான் சொல்லணும். முதல்ல என்ன நடந்ததோ அத சொல்லுமா. அச்சச்சோ, எவ்வளவு வெள்ளையா இருக்கா. அக்கா, மாமா, ஒரே ஒருத்தர் யாரா அது? எவனு கேக்குறல? ஏய், அவ்வளவு தைரியமா உனக்கு? வராங்க. ஏய், ஏய், யாரா நீ? எங்க வந்து என்ன காரியடா பண்ற நீ? நாடகாரனா அவளை இலக்கணமா போய் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஏய், யார் மேல கவிக்கிற? வெளியூர்க்கார ஏன் மேல கவிக்கிறியா? ஏய், என்ன தைரியடா? ஏய், யாரை விடாதீங்கடா. ஏய், ஏல தெரியுதா? அடி சொன்னதே. ஏய், எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. ஏய், ஏய், கொன்னுடுவேன். ஏய், எல்லாரும் செத்து போயிருவீங்க. நீங்களா சாகணுமா? ஏய், கூட இடத்துல பிச்சை எறிங்கடா. இதையே நடந்துச்சு. நல்லடா. உடனே ஒண்ணு கூடிடுவாங்களே. நேத்து நைட்டே அவளை முடிச்சிருக்கணும். ஏய் ரமேஷ், என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? வெளியூர்காரங்க நம்ம ஊரை பத்தி எப்பவும் நல்லபடியா பேசணும். அப்படி செஞ்சா தான் நம்ம ஊர்காரங்களுக்கு மத்த ஊர்ல மரியாதை கிடைக்கும். ஐயோ, ஆனா நீ என்ன பண்ணிருக்க? பொழப்புக்காக நம்ம ஊருக்கு வந்த இவங்க கிட்ட உன் அடாவடித்தனத்தை காட்டியிருக்க. தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்கள அவமானப்படுத்தினதுக்காக 5000 ரூபாய் கட்டி மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் மூக்கு மண்ல படுற மாதிரி மண்டி போடணும். என்னது? உன் மூக்கு மண்ல படுற மாதிரி மண்டி போடணும். ஏய், ராஜு, பக்கத்து ஊர்ல நாடகம் இருக்கு. நாங்க போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். நீ இங்கே இருந்தா அவங்க கொடுத்த காசுல செலவு பாத்துக்கோ. தம்பி, பாத்து ஜாக்கிரதைப்பா. நீங்க வாங்க பாத்து. சரி வா, நம்ம அங்கேயே போயிடலாம். சாமி, சாமி. என்னாச்சு? சாமி இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? சாமிகிட்ட பேசணும். இங்கே இருங்க, வர சொல்றேன். என் ஊருக்கு வந்து என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சாமி. கொன்னலாம். கொல்ல வேண்டாம் சாமி, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சாமி. கொல்லாம வேற என்ன செய்ய? அவங்க பண்ணது ஒன்னும் சின்ன தப்பு இல்ல. ஊர்ல தலை தூக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஐயோ, கொல்றதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. அந்த பொண்ணை எப்படியாவது அனுபவிக்கணும். அதுக்காக தான் நாங்க தாயத்து கட்ட வந்தோமே தவிர கொலை பண்றதெல்லாம் வேணாம் சாமி. விட்டுருங்க. டேய் வாடா. இல்ல சரி, இனிமேல் அவனுக்கு கால் கை விளங்காதபடி பண்ணிடுற. அவனை போய் கூட்டிட்டு வா. நான் மயானத்துல இருப்பேன். அதான் அதான் வேணும் சாமி. நாங்க வரோம் சாமி. டேய் வாடா. என்னங்க? ஐயா, ஐயா அவரை விட்டுருங்க ஐயா. ஐயா, ஐயா அவரை விட்டுருங்க ஐயா. ஓம் காளியம்மா நமः. ஐயா, ஐயா, என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்கய்யா. ஐயா, என்ன விட்டுருங்கய்யா. இனிமே நான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஊரை விட்டு போயிடுறேன்.
எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. எங்க வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். ஏன் சாமி இந்த மாதிரி பண்ணீங்க? ஏய், ஊருக்காக தான் இந்த பலி கொடுத்திருக்கேன். போ, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். இப்ப நடக்கிற மரணங்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ஒரு காரியம் பண்ணுங்க, வர்ற அமாவாசை ராத்திரி உங்க ஊருக்கு காப்பு கட்டுங்க. அப்படியே செய்யறோம் சாமி. அமாவாசை ராத்திரி 4 திக்கிலையும் எலுமிச்சம்பழத்தை பிழிச்சு சூரத்தேங்காய உடைங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது ஊர்ல எல்லாரும் அமைதியா இருக்கணும். இந்த கலசத்துல தீபத்தை ஏத்தி 4 திக்கிலையும் ஊரை சுத்தி காட்டினதுக்கு அப்புறம் உங்களோட வச்சுக்கோங்க. ஆனா ஜாகிரதை, அது கீழே விழக்கூடாது. கலசத்தை மறுநாள் காலையில என்கிட்ட கொண்டு வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், தீய சக்திகள் உங்களை தாக்கலாம், தடுக்கலாம். கலசத்தை ஜாகிரதையா என்கிட்ட கொண்டு வந்தா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன்.